துபாய் தான்ப்பா போகணும், அங்கே போனால் தான் கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும், எவ்வளோ கோல்டு வேணாலும் நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? துபாயை விட கம்மியான விலையில் விற்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த நாடுகள் என்ன, அங்கே எப்படி நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியும் இருந்துகிட்டு இருக்கு. தங்கம் எட்டாக்கனியா மாறிக்கிட்டு இருக்கான்னு நடுத்தர மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் நிலவிக்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் மக்கள் நார்மலாக எவ்வளோ ரேட் இருந்தாலும் கோல்டை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் பொதுவாகவே மக்கள் மத்தியில் கோல்டு ரேட்டு குறையாதா, இல்லை தங்கம் குறைவான விலைகளை நமக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு விஷயமா தெரிகிறது என்னன்னா, துபாயில் ரேட்டு கம்மிப்பா, அங்கே வரி கிடையாது, ஸோ நம்ம கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் துபாயை விட கம்மியான விலையில் நிறைய நாடுகளில் தங்கம் கிடைக்குது, எந்த ஒரு வரியும் இல்லாமல் கிடைக்குது. அப்படி ஒரு நாடாக தான் பூடான் நாடு இருக்கு. ஸோ அந்த நாட்டில் நீங்கள் வரி எதுவுமே செலுத்த தேவை கிடையாது, அதுவும் குறைந்த விலைகளில் தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் ஒரு சில நிபந்தனைகளும் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பூடான் நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டலில் நீங்கள் ஒரு நாள் தங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு டூரிஸ்டாக இருக்கட்டும், எந்த ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அங்கே போய் ஒரு நாள் அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கணும். அதன் பிறகு தான் உங்களால் அங்கே எந்த ஒரு வரியும் இல்லாமல் குறைந்த விலையில் தங்கம் வாங்க முடியும் அப்படின்றத அந்த ஒரு அரசாங்கம் நிபந்தனையாகவே வச்சுருக்காங்க. சரி, ஓகே, பூடானில் நம்ம எவ்வளோ தங்கம் வாங்க முடியும், இது நிஜமாலுமே பூடானில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிஜமாலுமே அங்கே இருக்கக்கூடிய வரி இல்லாத கடைகளில் இருக்கு. அதாவது ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் வரி எதுவுமே கிடையாது. அதுவும் நீங்கள் எந்த வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்காகவே வரி இல்லாத தங்கம் குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மட்டும் எப்படி இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கே தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி அப்படின்றது குறைவாக இருக்குது. மேலும் டூரிஸ்ட்டை அதிக அளவில் ஈர்க்கணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த தங்கத்துடைய விலையை கம்மியாக கொடுக்கறது, வரி இல்லாமல் கொடுக்கறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பூடான் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒரு இந்தியராக இருக்கீங்க, அங்கே போய் தங்கம் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வாங்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 20 கிராம் வரலுமே எந்த ஒரு வரியும் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா 40 கிராம் வரலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது இவ்வளோ அளவுக்கு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி லிமிட் எதுவுமே கிடையாது. ஆனால் வரி இல்லாமல் இவ்வளோ மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் வரி போட்டு நீங்கள் எவ்வளோ தங்கம் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றதுமே அந்த அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. பூடானில் கம்மியான விலையில் தங்கம் கொடுக்குறாங்க. ஆனால் உலகிலேயே பூடான் மட்டும்தான் கம்மியான ரேட்டில் தங்கத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா ஹாங்காங், சுவிட்சர்லாந்து போன்ற நிறைய நாடுகள் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தங்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ துபாயில் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகளில் குறைந்த விலையில் நீங்கள் தங்கம் வாங்கலாம். ஸோ தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்குறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.